ரம்யா சொன்ன மாதிரி இப்ப சித்தி வருவாங்க, அப்புறம் ஒரு அத்தை வருவாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கணும்னா இருங்க, ஆள விடுங்க, வாங்கம்மா. டேய் முடியாதுடா, இது என்ன சத்திரமா சாவடியா? வெளில போங்க. இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. அம்மா, அம்மா. அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்காக திருவனந்தபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. தம்பி வேண்டாம் தம்பி, நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க குடும்பத்தோட இருக்கீங்க, நான் ஒரு ஆள் தானே, நான் பாத்துக்கிறேன் தம்பி. என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். அம்மா, அதாம்மா பேசுவாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசாக இருக்காது. நீங்க என் கூட வாங்க, உள்ள போயிட்டு வாங்க. பாட்டி ஏய் நில்லுடா, என்னை தாண்டி நீ அவங்கள கூட்டிட்டு போக முடியாது. போவேன், அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் பேசி. அத அப்ப பாத்துக்கலாம், இப்போ உள்ள விட மாட்டேன். மச்சான் சான்ஸே இல்ல, எங்களை மீறி உள்ள போக முடியாது. பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. முடியாதுடா. விட மாட்டீங்களா? நானும் பார்க்குறேன். வாது அடப்பாவி, அப்படி போக மாட்டியா? வீட்டுல உலக்கை இல்ல, இருந்திருந்தா அதை வழியில போட்டுப்பேன். அதை தாண்டி வரக்கூடாதுல்ல, இல்லாம போச்சு. நளினி, வா வந்தீங்க, உட்காருங்க.